ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி டுவர்ட்ஸ் யூ, நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் என்ன மனநிலையில் இருக்காங்க, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, ரீகன்சைல் பண்ணலாமா வேண்டாமா, ரீயூனியன் பண்ணலாமா வேண்டாமா, என்ன பண்ணலாம் அடுத்து அப்படின்னு என்ன நினைக்கிறாங்க, உங்கள் பர்சன் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கார்டு, ஒன்றும் இல்லை 2 கார்டு வந்து நமக்கு ஜம்ப் ஆகிருந்தது. ஸோ 2 கார்டு நெக்லெக்டட், ரெசிப்ரோசிட்டி. ஓகே, அடுத்து 3வது கார்டு என்னன்னு பார்ப்போம். ஓவர்ஹெல்ட் 4, இர்ரீப்ளேசபிள் 5, ரெஃப்ளெக்ஷன். ஓகே, 5 கார்டு வந்திருக்கு. இந்த 5 கார்டை வச்சும் பார்ப்போம் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு கார்டாக நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கலாம். அவங்களோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கார்டு நெக்லெக்டட். என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஃபெயில்டு டு கிவ் யூ வாட் யூ நீட் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கறதுக்கு நான் தவறிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் பர்சன் வந்து பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் நல்ல ஒரு புரிதலோட நல்லா இருந்தப்போ அவங்க வந்து உங்களை புறக்கணிச்சிருக்காங்க, உங்களை கவனிக்காமல் விட்டுருக்காங்க. சரிங்களா? அது வந்து அதை நினச்சி இப்போ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது உண்மையாகவே அவங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது இந்த கார்டு மூலயமா தெரியுது. அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்களோட ப்ரையாரிட்டிஸை ப்ரையாரிட்டிஸ்க்கு எதை வந்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து அவங்க வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அந்த நேரத்தில் அவங்க வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத பண்ணலை அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க உங்கள் பர்சன். ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து நெக்லெக்ட் பண்ணது, உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்காம உங்களை புறக்கணித்தது வந்து எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத உங்கள் பர்சன் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த குற்ற உணர்ச்சி அவங்கள ரொம்ப போட்டு வாட்டி வதைக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கார்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் உங்கள் பர்சன் பற்றி அதுதான். அடுத்து ரெசிப்ரோசிட்டி. இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஐ வாண்ட் டு ஹாவ் ஈக்குவல் கிவ் அண்ட் டேக். ஓகே, இப்போ தான் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து ஈக்குவலாக நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதையே அவங்களும் திரும்ப கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஈக்குவல், அந்த சமநிலை, அந்த பேலன்ஸ்டான அந்த லவ் கேர் எல்லாத்தையுமே பேலன்ஸ்டாக நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது திருப்பி அவங்க கொடுக்கணும். அந்த அந்த விஷயம் வந்து அந்த சமநிலை வந்து இப்போ திரும்பவும் வரணும் அப்படின்றத உங்கள் பர்சன் இப்போ தான் விரும்புகிறாங்க. ஓகே, நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்களோ அதே அளவுக்கு நான் திருப்பி தரணும் உனக்கு அப்படின்றது தான், அந்த மனநிலையில் தான் இப்போ வந்து உங்கள் பர்சன் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் அவங்க பண்ண தவறுகள் எல்லாத்தையும் உணர்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 2 கார்டு மூலயமா நமக்கு தெரியுது. அடுத்து 3வது கார்டு ஓவர்வெல்ம்ட். திஸ் ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் திஸ் இஸ் ட்ரெயினிங் மீ. ஓகே, இந்த கார்டு மூலயமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்போட அந்த அந்த உணர்ச்சியோட ஆழம், இந்த ரிலேஷன்ஷிப்போட வலிமை, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அழுத்தத்தை கொடுக்குது ஒரு பக்கம். ஓகேவா? உங்களை எங்கே இழந்துருவோமோ, மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற பயம் வந்து அப்படியே ரொம்ப அந்த பயத்தில் இருக்காங்க. இந்த பர்சன் பாருங்கள் எப்படி ஐயோ அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு எவ்வளோ சேட் லுக்கில் இருக்காங்க. ஸோ உங்கள் பர்சன் அதே ஃபீல்டில் தான் இப்போ இருக்காங்க. இப்படிலாம் உங்களோட வேல்யூ இவ்வளோ நாளாக தெரியாமல் இருந்ததால் நீங்கள் விலகி போயிட்டீங்க, ஒரு பிரிவு வந்துருச்சு, அதால் உங்களை மொத்தமாக இழந்துருவோமோ அப்படிங்கிற பயத்தில் இருக்காங்க உங்கள் பர்சன். முழுக்க முழுக்க பயம் நிறைஞ்சு போயிருக்கு உங்கள் பர்சன் மனசில். ஓகேங்களா? அடுத்து இர்ரீப்ளேசபிள். தி வே யூ லவ் கேன் நெவர் பி மேட்ச்ட். ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனசளவில் வந்து உங்கள் பர்சன் வந்து உங்களை மாதிரி யாருமே அவங்கள லவ் பண்ண முடியாது, உங்கள் இடத்த யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. ஓகேவா? அவங்களோட மனசில் உங்களை தவிர வேறு யாருக்கும் இடம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்காங்க. உங்களோட இடம் வந்து அவங்க இதயத்தில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு இடம், ஒரு தனித்துவமான ஒரு இடத்த வந்து அவங்க இதயத்தில் நீங்கள் பெற்றிருக்கீங்க. அந்த இடத்துக்கு வேறு யாருக்கும் வரத்துக்கு இடமில்லை. அந்த இடத்துல வேறு யாரையும் வச்சு பார்க்க உங்கள் பர்சன் விரும்பலை. அந்த இடம் உங்களுக்கு மட்டும்தான். அந்த இடத்துக்கு வர யாருமே மேட்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் பர்சன். ஓகேங்களா? அடுத்து ரெஃப்ளெக்ஷன். இந்த கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பீயிங் அவே ஃப்ரம் யூ ஹேஸ் அலோவ்ட் மீ டு கெயின் கிளாரிட்டி. ஓகே, இந்த கார்டு மூலிமா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்ககிட்டேருந்து பிரிஞ்சு இருக்கிறது வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டியை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அவங்க பண்ணின விஷயங்கள், அவங்களோட செயல்கள், அவங்க பேசின பேச்சு, அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், அவங்க செய்த தவறுகள், இது எல்லாத்தையுமே ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? உங்ககிட்ட எப்படி திரும்ப வரலாம்,
திரும்ப வரணும்னா எப்படி என்னன்னு பண்ணுனா திரும்ப வரலாம், எப்படி நடந்துக்கிட்டா திரும்ப வரலாம் அப்படிங்கிறத பற்றின ஒரு பிளானிங்கில் இருக்காங்க உங்கள் பர்சன். ஸோ அதை தான் இப்போது இந்த பிரேக் பீரியடில் அவங்க அதை தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ புரிஞ்சிட்டு இருக்காங்க என்ன தவறு செஞ்சோம், எதனால் இப்படி ஒரு பிரேக்கப் வந்தது, இப்படி ஒரு நோ கான்டாக்ட் பிரேக்கப் வந்துச்சு, நம்ம 2 பேரும் பிரிஞ்சோம் அப்படிங்கிறத உங்கள் பர்சன் டீப்பாக யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பர்சன் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த ரீடிங்கை வச்சு பார்க்கும்போது உங்கள் பர்சன் இப்போ தான் உங்களை ஃபீல் பண்ணுறாங்க. உங்களோட வேல்யூ என்னன்னு தெரியுது, உங்கள் லவ்வோட வேல்யூ என்ன, உங்கள் லவ்வோட ஆழம் என்ன, எல்லாமே உங்கள் அன்புனா என்ன அப்படிங்கிறத இப்போ தான் உங்கள் பர்சன் புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு நபர் அப்படிங்கிறத இப்போ தான் உங்கள் பர்சன் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் போதெல்லாம் அவங்க உங்களை புறக்கணிச்சாங்க இல்லையா, அதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை ஈக்குவலாக ஆக்கி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை நானும் திரும்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணிவிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஈக்குவலாக கொண்டு போகணும், பேலன்ஸ்டாக கொண்டு போகணும், உங்களை சந்தோஷமாக வச்சுக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இறங்கிட்டாங்க. அதுக்காக அவங்கள மாற்றிக்கிறதுக்கும் அதுக்கான வேலைகளை செய்யறதுக்கும் எப்படி வந்தால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத பார்த்து அவங்க மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் தாட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மட்டும்தான் உங்கள் கூட எப்படி ரீகன்சைல் ஆகணும், உங்கள் கூட எப்படி ரீயூனியன் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்கள் பர்சனோட இப்போதைய தாட் அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மெசேஜ் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. யாருக்கெல்லாம் ரீசனேட் ஆகுதோ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கும், நம்மளோட ரீடிங் இவங்களுக்கு ரீசனேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.